ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி காளான் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் 400 கிராம் சிப்பி காளான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான அளவு என்னென்னு சொல்கிறோம். 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளியை அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா கழுவுன சிப்பி காளானை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மட்டன் மசாலா சேர்த்த போகிறோம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துக்கோங்க. லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காளான்லேருந்து தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவு வெந்த உடனே இருக்க காளான் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 400 கிராம் காளான் சேர்த்துருக்கோம். மூடி வச்சுருங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காளான் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். காளான் வெந்துருச்சு, திக்னஸ் போதும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிப்பி காளான் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை சாதத்துக்கு சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.